எப்போ பாரு இந்த கிரில்லு தந்தூரி எல்லாமே நாங்கள் வெளில தான் வாங்கி சாப்பிடுவோமே. சரி இந்த வாட்டி நான் வீட்டிலேயே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு போயிட்டு, அண்ணா எதுவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணுறாதீங்க, ஒரு 2 பீஸ் பெருசாகவே கட் பண்ணி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட 2 லெக் பீஸ்லாம் வாங்கிட்டு அது எல்லாத்தையும் நான் மேக்னேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். சரி இந்த வாட்டி வந்து மட்டன் பிரியாணி செய்வோம், எப்போவுமே நம்ம சிக்கன் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி பிளான் பண்ணிட்டேன். அதனால் மட்டன் பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே நான் போட்டுட்டு இருந்தேங்க. எப்போவுமே நான் வந்து பிரியாணி மசாலா கடையில் வாங்கி அந்த பேக்கெட் வாங்கி அப்படியே போட்டு அதில் சமைச்சிருவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லா மசாலுமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி அதை வந்து அந்த பிரியாணியெல்லாம் போட்டு செஞ்சேங்க. அதான் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறதுனால வாசனை சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதனால் அப்புறமா வந்து நான் தந்தூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தந்தூரியை ஃப்ரை பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தந்தூரி பேனில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் நாங்கள் தட்டில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு